ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம வெற்றியை நோக்கி போகும்போது நமக்கு இந்த பொண்ணு கூட இருக்கா, நம்மளை வளர்த்து விட்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா, நம்ம மோட்டிவேஷன் உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே. கால் கட்டு போட்டால் அதெல்லாம் சரியாயிருவான். நான் அவங்கள பாசத்தை காட்டியே மாற்றிடுவேன். எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வந்தால் நான் கண்டிப்பாக மாறிடுவேன். இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு காத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கடல்லே இல்லையா. ஏன்னா நமக்குன்னு பார்ட்னராக இருக்க போகிறவங்களும் ஒரு இண்டிவிஜுவல். அவங்களுக்குன்னு சில காயங்கள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம் மற்றும் பயங்கள் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்க 2 பேரும் அவங்க முன்னேற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அடுத்தவங்க வந்து தான் என்னை மாற்றுவாங்க, நான் அடுத்தவங்க வந்தால் தான் மோட்டிவேட் ஆவேன்னு நம்ம வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட பொறுப்பை நம்ம செய்யாமல் அடுத்தவங்க தலையில் வைக்கிற மாதிரி. இப்ப யோசிங்க, நீங்க தேடுறது ஒரு பார்ட்னரையா? இல்ல ஒரு பேரண்ட்டையோ, டீச்சரையோ, இல்ல தெரபிஸ்ட்டையோவா? ஆமாவா இல்லையா? வாங்க சைக்காலஜி பழகலாம்.